இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து தலித்து ஓட்டுக்கள் வந்து ஒரு சாராருக்கு போயிருக்கு. அதுவும் குறிப்பா பிஜேபிக்கு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில வந்து பஸ்வான்னு ஒரு பெரிய ஒரு போராளி ம். இருந்திருப்பாரு. ராம்விலாஸ் பஸ்வான். அவங்க பையன் சிராஜ் பஸ்வான். அவர் இன்னைக்கு 28 தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்கிறாரு. நல்லா விலாவாரியா மல்லாவாரியா குடுத்துருக்காய்ங்க சீட்ட. அள்ளி குடுத்துருக்காய்ங்க. 28 குடுத்ததுல, அவர் 25க்கு மேல அவர் வந்து இப்ப லீடிங்ல போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒரு 10 விழுக்காடு ஓட்டு சொல்றாங்க. சில இடத்துல 5, 6, 8, 10ன்னு இருக்கு சில இடங்கள்லாம். அந்த ஓட்டு பூரா அப்படியே பிஜேபி போயிருச்சு. ம். அவர வந்து கொண்டு வர்றதுக்கு தவறிட்டாங்க காங்கிரஸ். இது மட்டும் இந்த அந்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துனாய்ங்க. ம். சீட்டு கொஞ்சம் நெறைய கேட்டாரு. 30 சீட்டு கேட்டாரு. 30 சீட் நீ குடுக்காட்டினாலும் அவங்க குடுத்த அது எத்தன சீட் அங்க குடுக்குறோம் 28 அது 28 வாங்கிக்கன்னு குடுத்துருந்தாங்கன்னா, இன்னைக்கு இவரு ஆட்சி வந்திருப்பாரு. இதுலருந்து என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படியே டோட்டலா மாறி இருக்கும். அங்க போன ஓட்டு எல்லாம் அப்படியே அப்படியே இங்கிட்டு வந்திருக்கு. இப்ப இதுல வந்து தமிழ்நாட்டிலயும் தெரிஞ்சுக்கிறேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்லாம் முக்கியமா உண்மைதான் பிரதர். இப்ப நீங்க எந்த பத்திரிகை எடுத்து பாருங்க. ஏன் சன் நியூஸ்ல இந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பேசின விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு.